ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கறி சவ் கறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இல்லை கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, நான் கொஞ்சம் அரை உளுத்தம்பருப்பு, குண்டு உளுத்தம்பருப்பு 2 சேர்ந்து போட்டுப்பேன். அப்புறம் ஒரு 3 மிளகாய் கிள்ளி போட்டுருக்கேன். இப்போ இது செவந்துடுச்சு. இதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், நான் ஒரு 2 வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதை போடுறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு சவ் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் வதக்கணும். இப்போ இதிலே கொஞ்சம் சவ்வே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். நல்லா தண்ணி தெளித்து வதக்கிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். இந்த சவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போது தண்ணி கொஞ்சமாக தெளித்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அது வெந்துடும். இப்போது இது கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த முடிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு கலரிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கலரிட்டால் சவ் கறி ரெடி. இப்போ நம்மளோட சவ் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.